வா கார்த்திகா. பாத்து, வலது பக்கம் ஒரு தூண் இருக்கு. தூணா? ஆ, அது மேல ஒரு மணி பிளான்ட் கூட இருக்கு. மணி பிளான்ட்டா? ம். இது மனோவோட வீடு. என்ன அவன் கூட தங்க வச்சிருக்கான். ஆஹா. எனக்காக எல்லா வசதிகளும் அவன் செஞ்சு கொடுத்துருக்கான். ம். வா. உட்காரு. ம். அ. ஓகே. முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்க. என்ன சாப்பிடுற? ஒண்ணும் வேணாம். நோ. ஏதாவது சாப்பிடணும். சொல்லு. அ உங்களுக்கு சிரமம் இல்லாம எது குடுக்க முடியுமோ அது குடுங்க. அது போதும். எனக்கு என்ன சிரமம்? உனக்கு என்ன பிடிக்கும்? சொல்லு. ஃப்ரைட் ரைஸ்? ஓகே. ஒரு 10 நிமிஷம் போதும். ஜஸ்ட் 10 மினிட்ஸ். கார்த்திகா, நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ என்ன பண்ற? டிவி பார். டிவியா? ஜஸ்ட் ஜோக்கிங். பி தேர். ஆல்ரைட்? ஓகே. சந்திரா? சந்திரா முடிச்சிட்டீங்களா? இதோ ரெடி. வந்துட்டே இருக்கேன். கார்த்திகா, இந்தா. ம். அப்பா மணக்குதே. சாப்பிடலாமா? ப்ளீஸ். ம். அப்பா ரொம்ப அருமையா இருக்கு. கண் பார்வை இருக்கவங்களால கூட இவ்வளவு பக்குவமா அருமையா சமைக்க முடியாதே. எல்லாமே பழக்கம் தான் கார்த்திகா. எந்த ஒரு விஷயத்தையுமே பழக்கப்படுத்திக்கிட்டா அது ரொம்ப சுலபமாயிரும். கண்ணு உள்ளவங்க கண்ணால பாக்குறாங்க. நாம மனசால பாக்குறோம். ஆனா ஒண்ணு, கண்ணை விட மனசுக்கு தான் சக்தி அதிகம். அப்பா? அப்பா? வந்துட்டீங்களாப்பா? ஆமாம்மா. வந்தது நான் தான். எப்படி கண்டுபிடிச்ச? இனிமே நான் எல்லாத்தையுமே கரெக்டா கண்டுபிடிச்சிருவேன்ப்பா. எனக்குள்ள இந்த வேதனையெல்லாம் போய் ஒரு தன்னம்பிக்கை உருவாகி இருக்குன்னா அதுக்கு காரணம் சந்திரா தான். சந்திராவா? ஆமாப்பா. ஒரு ஜன்னல் மூடினா இன்னொரு ஜன்னல் திறக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு பார்வைங்கிற ஒரு ஜன்னல் மூடிருச்சு. ஆனா சந்திராங்கிற இன்னொரு ஜன்னல் திறந்துருச்சு. அவர் மூலமா இந்த உலகத்தை சந்தோஷமா பார்ப்பேன்.
சந்திரா. எக்ஸலென்ட். கார்த்திகா வா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சமா ப்ளீஸ். நிறைய பேசு, எவ்வளவு வேணாலும் பேசு, பேசிக்கிட்டே இரு. சந்திரா, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். மை காட், ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே. ஹே சந்திரா, இந்த வாழ்த்துக்களை நீங்க என் வீட்டுக்கு வந்து சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். மத்தவங்களை விட நீங்க என் வீட்டுக்கு வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நிச்சயமா நான் வராமல. இந்த பிறந்த நாளைக்கு மட்டும் இல்ல, இனி எல்லா பிறந்த நாளைக்கும். சந்திரா, மனோ, நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் வந்த நேரம் கூட உனக்கு தெரியலையா? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல. சந்திரு நினைவிலே இருக்கிறதுனால எனக்கு நேரம் போறதே தெரியல. எனக்கு இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. எப்படியோ இப்பயாவது உன் மனசு நிம்மதியா இருக்கு, அது போதும். யோசிச்சு பார்த்தா எல்லாமே ஒரு அதிசயமா இருக்குடா. நான் எத்தனையோ பேர் கூட பழகியிருக்கேன், அவங்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். சொல்லுடா. கார்த்திகா, கார்த்திகா அவ முதல் சந்திப்பிலேயே என்ன ரொம்ப ரொம்ப நெருங்கிட்டாடா. அப்போ கார்த்திகாவை நீ விரும்புறியா சந்திரா? நான் அவரை விரும்புறேன், ஆனா அவரும் என்ன விரும்புறாரான்னு தெரியல. இது அவர்கிட்ட நேரடியா கேட்கலாம்ல. கேட்கலாம். ஒருவேளை எதிர்பார்க்காத பதில் வந்துருச்சுன்னா? நிச்சயமா அவ மனசுல இருக்கிறதா அவ மனசுல இருக்கும் சந்திரா. நீ அவளை கேட்டாலும் சரி, இல்ல அவ உன்னை கேட்டாலும் சரி, பதில் மட்டும் ஒரே வார்த்தையா தான் இருக்கும். எதுக்காக வெறும் வார்த்தைகளை வச்சு எங்க விருப்பத்தை தெரிவிச்சுக்கணும்? ஏன் அது எங்க மனசே சொல்லிடாத? மனசுக்கு சக்தி ரொம்ப அதிகம், அது எல்லாத்தையும் ஜெயிக்கும் அப்படின்னு நான் சொல்லல, என்னோட சந்திரா சொன்னாரு. Wait. Wait. மலர், மலர். இருங்க. ஏய். ஏய் கண்ணன். ஏய். Come on. எப்படி? ஏய். ஏய் கரஸ் சந்திரா. சந்திரா, ஐயோ தெரியல. சந்திரா வரலையா? அப்பா சந்திரா எங்க? சந்திரா. Hey, thanks for coming Chandra. இதோ சந்திரா வந்தாச்சு. Thank you. Come. என்ன இப்போ கேக் வெட்டலாமா? இந்தாமா. இப்படி. ஓகே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Karthika. Happy birthday to you. முதல்ல அப்பாவுக்கு. ஓகே. Yeah. அதை கூட. மலர். Yeah. சந்திரா எங்க? அடுத்து யாரு? சந்திரா. ஏய் சந்திரா காலன் ஃபேஸ். கண்ணன் வாங்க. இல்ல நானே வரேன். வேணாம் நானே வரேன். சந்திரா, நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. பழைய கார்த்திகாவை நான் பார்த்துட்டேன். தேங்க்ஸ் சந்திரா, தேங்க்ஸ் a lot. தேங்க்ஸ். என்ஜாய் யுவர். ஏய் கல்பனா வரல? இல்லடா, அவ வரலடா. அப்புறம் எல்லாம் வந்துட்டு இருக்கா. ஸ்ட்ரெஸ் மக்களா. ஹாய் மலர். அப்புறம் பிரியா. பிரியா வந்துட்டே இருக்கா. on the way. ஆமா, உன் மியூசிக் கிளாஸ் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ஏய் மலர் நல்லா வச்சிருக்கியா? இப்போ முந்தைய விட நான் தான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். ஆனா இப்பெல்லாம் அதில் பெருசுப்படுத்துறது இல்ல. பிரச்சனை இல்லாம இருக்கும். நேத்து கூட பார்த்தேனே. சொல்லு. ஏய், கண் பார்வை போயிருந்தாலும் நம்ம கார்த்திகா ரொம்ப சந்தோஷமா இருக்கால்ல? அவ சந்தோஷமா இல்ல, சந்தோஷமா இருக்கவே நடிக்கிறா. முன்னெல்லாம் அவர் வார்த்தை சொல்லுவா,
தன்னை காதலிக்க போறவன் அழகா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், கலையை ரசிக்கக்கூடியவனா இருக்கணும், குறிப்பா எதையும் பார்த்த உடனே அதை வரையக்கூடிய ஓவியனா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவ கற்பனையா சொன்ன வார்த்தைகள் கற்பனையாவே அவ வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. பாவம் கார்த்திகா. கார்த்திகா, பிறந்த நாள்ல உன் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் உண்மையா? நீ என்னோட சிரிக்கும்போது இருந்த சந்தோஷம், பேசும்போது உங்ககிட்ட இருந்த சந்தோஷம், இதெல்லாமே வெறும் வார்த்தைகள்ல மட்டும்தானா? உன் மனசுல நிரந்தரமான சோகம் ஒண்ணு இருக்கா? பார்வையோட சேர்ந்து உன் எதிர்கால கற்பனைகளும் கலைஞ்சிருச்சா கார்த்திகா? சந்திரா, ம்? என்ன ஏன் எதுவுமே பேசாம வர? அஹ், எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ஏன்? மனசுக்குள்ள ஏதோ ஒரு குழப்பம். பார்வை இருக்கிறவங்களுக்கு குழப்பம் வரலாம், நமக்கு ஏன் குழப்பம்? உண்மைதான், இது வரைக்கும் வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு தான் என்னமோ. ம்ஹும். ஏன் கார்த்திகா, யூனிவர்சிட்டியில இருந்தப்ப ரொம்ப ஜாலியா இருந்திருப்பல்ல? என்ன சந்துரு சாதாரணமா கேட்டுட்டீங்க? என்ன மாதிரி கலாட்டா பண்றதுக்கு யாருமே இல்ல. என் யூனிவர்சிட்டியில நான் தான் ஹீரோயின். அங்க இருந்த ஒவ்வொரு நாளும் கோல்டன் டேஸ். மறுபடியும் அந்த நாட்கள்லாம் கிடைச்சா ரொம்ப சந்தோஷப்படுவியா? நிச்சயமா. ஆனா கற்பனை எல்லாம் உண்மையாவது இல்லையே. டாக்டர், எஸ் ஏதோ அவசரமா வர சொன்னீங்களாமே, என்ன விஷயம்? மிஸ்டர் சண்முகம், உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். ஆஸ்திரேலியால இருந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் வந்திருக்காரு. நாங்க பேசிட்டு இருக்கும்போது கார்த்திகாவோட கேஸை டிஸ்கஸ் பண்ணோம். மறுபடியும் ஒரு ஆபரேஷன் பண்ணா அவளுக்கு பார்வை வந்துரும் சொல்றாரு. தேங்க்ஸ் டாக்டர், தேங்க்ஸ். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என் கார்த்திகாவுக்கு கண்பார் வந்தா போதும். அவ வாழ்க்கை மட்டும் இல்ல டாக்டர், நானும் கீரட்ல தான் இருக்கேன். எங்க 2 பேர் வாழ்க்கையும் உங்க கையில தான் இருக்கு. தைரியமா போயிட்டு வாங்க மிஸ்டர் சண்முகம். கார்த்திகாக்கு நிச்சயமா பார்வை வந்துரும். அவ மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்க தான் போறா. ஆமா டாக்டர், என் கார்த்திகா மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்கணும். டாக்டர் தேங்க்ஸ், டாக்டர் தேங்க்ஸ். நான் வரேன். சந்திரா, நான் இருந்த உலகத்தை விட இப்போ உன்னோட இருக்கிற இந்த உலகம் எவ்வளவு அழகா இருக்குல்ல? ம்? எனக்கு இதுவே போதும். இப்படியே நாம 2 பேரும் நிரந்தரமா இங்கே இருந்துடலாம். கார்த்திகா, அப்பா, என்னம்மா செய்யற? இந்த ஸ்வீட் எடுத்துக்குமா. ஏன் இந்த ஸ்வீட்ஸ்? நீ சாப்பிடுமா, அப்புறம் சொல்றேன். இப்ப சொல்லுங்க. சொல்றேன். அம்மா, உனக்கு மறுபடியும் கண்பார்வை வரப்போகுதுமா. என் மக மறுபடியும் உலகத்தை பார்க்க போறா. என்னம்மா? ஆபரேஷன் வேணாப்பா. நான்
இப்படியே இருந்துறேன்ப்பா ப்ளீஸ். என்னம்மா சொல்ற? அப்பா எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. அதனால ப்ளீஸ்ப்பா நான் இப்படியே போதும், பேசாத. கண்ணு இல்லாம நீ தினம் பல கஷ்டத்தை பார்த்து நான் தினம் செத்துட்டு இருக்கேன் தெரியுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா. இந்த ஆபரேஷனை பத்தி நான் எத்தனை நாள் கண்ட கனவு. No. ப்ளீஸ்ப்பா. அடுத்த வாரம் ஆபரேஷன். ப்ளீஸ்ப்பா. இனிமே நீ மியூசிக் கிளாஸ் போக வேண்டாம், வீட்டிலே இருந்து ரெஸ்ட் எடுத்துக்க. ஹலோ. சந்திரா, நான் கார்த்திகா பேசுறேன். ஓ கார்த்திகா, உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். நீயே ஃபோன் அடிச்சிட்ட. சந்துரு, சந்துரு, நான் உன்கிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். நீ பேசுறதே சந்தோஷம்தான் எனக்கு. சந்துரு, எனக்கு மறுபடியும் பார்வை பார்வை வரப்போகுது. என்ன கார்த்திகா சொல்ற? ஆமா சந்துரு, அநேகமா எனக்கு இந்த வாரமே ஆபரேஷன் நடந்துரும். முதல்ல உங்களுக்கு இல்லாத கண் பார்வை எனக்கு எனக்கு வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு பார்வை கிடைச்சதுன்னா என் கண்களால நீங்களும் உலகத்தை பார்க்கலான்னு நினைச்சேன். சந்துரு, சந்துரு, எனக்கு உங்களை இப்பவே பார்க்கணும் போல இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் உன் கற்பனை உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு போறேன். அதுக்கு காரணமே நீங்க தான். நானா? அன்னைக்கு நாம நடந்து வரும்போது நீங்க பார்வை கிடைக்கிறத பத்தி பேசுனீங்கல்ல, அந்த வார்த்தை பலிச்சிருச்சு. உங்க மனசுக்கு மட்டும் இல்ல, உங்க வார்த்தைக்கும் சக்தி அதிகம் சந்துரு. ஓகே, பாய். தன்னை காதலிக்க போறவன் அழகா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், கலையை ரசிக்கக்கூடியவனா இருக்கணும், குறிப்பா எதையும் பார்த்த உடனே அதை வரையக்கூடிய ஓவியனா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. கார்த்திகா, அப்பா. உனக்கு இன்னைக்கு ஆபரேஷன்மா? ஹாஸ்பிட்டல் போனல்ல? இல்லப்பா, ஆபரேஷனுக்கு முன்னாடி நான் சந்துருவை பார்க்கணும். வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு பார்த்தேன், அவர் வீட்டில் இல்லை. ஸ்கூலுக்கும் ஃபோன் அடிச்சு பார்த்தேன், அவர் அங்கேயும் இல்லப்பா. முன்னாடி அவர்கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேன், இருந்தாலும் ஆபரேஷனுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட கொஞ்சம். இங்க பாருமா, இப்ப யாருக்கும் சொல்ல வேண்டாம். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சு உனக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம். அப்பதான் சொல்றதுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கும், கேட்கிற அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். ம். சரியா? வா. ம்.
வேணும் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஜாதகம் காணோம் நீலப்பூவிழி கொடை விரித்தது, ஊரெல்லாம் கோடை வெயில், சுவாச காற்று அனல் தெரித்தது, காதோறும் கூவும் குயில். மரமே, உனக்கு மனம் இல்லையோ? மலரே, உனக்கு விழி இல்லையோ? கிளையே, உனக்கு மொழி இல்லையோ? காற்று, உனக்கும் உயிர் இல்லையோ? இருட்டும் இவனுடன் ஒட்டி பிறந்தது. தன்னை காதலிக்க போறவன் அழகா இருக்கணும், அறிவாளியா இருக்கணும், கலையை ரசிக்கக்கூடியவனா இருக்கணும், குறிப்பா எதையும் பார்த்த உடனே அதை வரையக்கூடிய ஓவியனா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா. அவ கற்பனையா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கற்பனையாவே அவ வாழ்க்கையில முடிஞ்சு போச்சு. பாவம் கார்த்திகா. சந்திரா, 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 என்னாச்சு உனக்கு? அது குடிங்க, அது குடிங்க, அது குடு சந்திரா, குடு. கண்ணு வேணும், கண்ணு வேணும்டா. எனக்கு கண்ணு வேணும். உங்களை மாதிரி நானும் பார்க்கணும், அழக பார்க்கணும், அழக ரசிக்கணும்டா, அழக ரசிக்கணும், ஓவியம் வரையணும்டா. இதுக்கெல்லாம் எனக்கு கண்ணு வேணும்டா, கண்ணு வேணும். சந்திரா, நீ அப்படி பேசுற? பார்வை இல்லைங்கிறது எனக்கு ஒரு பெரிய குறை இல்லை, நீதான சொன்ன? சொன்னடா, சொன்னேன். மத்தவங்க மனச புரிஞ்சுக்காத வரைக்கும் சொன்னடா, சொன்னடா. இல்ல, இப்ப எனக்கு கண்ணு வேணும். இப்ப எனக்கு அதான் பெரிய குறையா இருக்கு, குறையா இருக்கு, குறையா இருக்கு, குறையா இருக்கு. சந்திரா, எனக்கு கண்ணு வேணும். சந்திரா, பர்த்டே பார்ட்டில உன்னை யாரும் தப்பா பேசுறாங்களா? இல்லையே, யாரும் தப்பா பேசல. கார்த்திகா அவ கண்ணு இருந்தப்போ எப்படி எல்லாம் வாழ ஆசைப்பட்டான்னு சொன்னாங்க. Then I knew. அவனை பத்தி அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன காதலிக்கிறதுலயோ கல்யாணம் பண்ணிக்கிறதுலயோ அவளுக்கு எந்த வித சந்தோஷமும் இருக்காதுடா, இருக்காது, இருக்காது, இருக்காது. ஏய், சந்திரா, சந்திரா, பொருத்தம் இல்ல, எனக்கு அவளுக்கு பொருத்தம் இல்ல.
எனக்கு அவளுக்கு எந்த விதத்துல பொருத்தம் இல்ல. எனக்கு அவளுக்கு எந்த விதத்துல பொருத்தம் இல்ல. 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 சந்திரா 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 கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சந்திரா ப்ளீஸ். சந்திரா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சந்திரா சந்திரா ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சந்திரா ப்ளீஸ். சந்திரா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ப்ளீஸ். சந்திரா சந்திரா ப்ளீஸ் தானே கண்ட்ரோல் யுவர் காகித உரையில் ரோஜா இமைகள் கண்ணீர் வடிக்கிறதே. காதலை தொலைத்து கன்னித் தென்றல் பாதை தேடியதே. பிரிந்திட இணைத்தது விதியின் விளையாட்டு. காகித உரையில் ரோஜா இமைகள் கண்ணீர் வடிக்கிறதே. காதலை தொலைத்து கன்னித் தென்றல் பாதை தேடியதே. பிரிந்திட இணைத்தது விதியின் விளையாட்டு. ஊமை காயங்கள் இந்த உலகம் அறியாது. உண்மை காதலுக்கு உயிரென்றும் பிரியாது. நீல நிலாவை கைகள் தீண்டாதோ. விலகிப் போகும் பாதைகள் வளைவில் சேராதோ. முன்பனி இருளில் முகம் தெரியாமல் காதல். கண்மணி திறந்தும் முகவரி மறந்த பாடல். காதல் வாசத்தை சுவாசம் உணராதோ. நெஞ்சே உன் சத்தம் காதில் கேளாதோ. காற்றே உன் வார்த்தை சாட்சி கூண்டில் ஏறாதோ. சத்தம் போட்டு பூக்கள் பேசாதோ. நீல நிலாவே. கார்த்திகா கார்த்திகா அப்பா அப்பாக்கு தெரியுதா? கார்த்திகா ம். கார்த்திகா ம். கார்த்திகா என்ன தெரியுதாமா? ஆமாப்பா. நீ மலேசியா போய் தான் தீரணுமா? மலேசியான்னு இல்ல, ஏதோ ஒரு பக்கம் போய்தான். இந்த விஷயத்த நான் எப்படி சந்திரா கார்த்திகா கிட்ட சொல்லுவேன்? எப்படியாவது சொல்லணும். நீ தான் சொல்லணும். சொல்லும்போது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். நீ சொல்றத கேட்டு கார்த்திகாவுக்கும் கஷ்டமா தான் இருக்கும். அதுவும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். மனோ, நான் பிறந்ததுலேருந்தே இருட்டில் இருந்துட்டேன். அதனால வெளிச்சத்தோட அருமை எனக்கு தெரியல. நிழலும் நிஜமும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றா தான் பட்டுது. இப்படி இருட்டிலேயே வாழ்ந்துட்டதுனால கண்ணோட சுகம் எனக்கு தெரியல. ஆனால் கார்த்திகா அப்படி இல்லை. வெளிச்சத்துலேருந்து இருட்டுக்கு வந்தவ. ஒருவேளை அவன் நிரந்தரமாக இருட்டிலே இருந்திருந்தா அவளுக்கு நான் உதவியாக இருந்திருப்பேன். ஆனால் மறுபடியும் அவள் வெளிச்சத்தை பார்க்க போறா. மனோ, கார்த்திகாவோட கற்பனைலாம் ரொம்ப அழகானது. இந்த உலகத்தை ரொம்பவும் ரசிக்கிறா. அழகான விஷயங்களை அனுபவிக்கணும்னு துடிக்கிறா. அதுக்கு தகுந்த மாதிரி அவளுக்கு துணை வேணும்.
நான் அவளுக்கு சுமையாக தான் இருப்பேன், துணையாக இருக்க முடியாது. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் கார்த்திகாவோட சந்தோஷம்தான் ஏன் சந்தோஷம். இது வரைக்கும் இருட்டிலே வாழ்ந்துட்டேன் மனோ. இப்ப கார்த்திகாங்கிற நிலா என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அந்த வெளிச்சமே எனக்கு போதும், அதிலே நான் வாழ்ந்துருவேன். பாமா என்னம்மா பாக்குற? நம்ம வீடுதான். நம்ம வீடுதான்ப்பா. ஆனா எனக்கு என்னமோ எல்லாம் புதுசா பாக்குற மாதிரி இருக்கு. உங்களை இது ஃபர்னிச்சர்ஸ் அப்பா மறுபடியும் மறுபடியும் பார்க்கணும் போல இருக்குப்பா. இனிமே எல்லாத்தையும் பார்க்கலாம்டா. அழகையெல்லாம் எப்படி பார்த்தியோ, இயற்கையெல்லாம் எப்படி எப்படி ரசிச்சியோ, ம். அதெல்லாம் இனிமே பார்க்கலாம்டா. நான் பாக்குறேன்ப்பா. இப்படியே பாக்குறேன், இப்படியே பார்த்துட்டு போறேன். Naughty girl. Naughty. முதல்ல சந்துரு நான் பார்க்க போறேன். என்ன பேச போறேன்? ஹாய் சந்துரு. ஹாய் சந்துரு. ஹாய் சந்துரு. என்ன சொல்லலாம்? ஹாய் சந்துரு. ஹாய் சந்துரு. வணக்கம் சந்துரு. ஹாய் சந்துரு. எனக்கு கண் பார்வை வந்துருச்சு. நீ சொன்ன மாதிரியே மறுபடியும் நான் இந்த உலகத்தை பார்க்க போறேன். உன் மூலமா தான் நான் இந்த உலகத்தை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா என் மூலமா நீ இந்த உலகத்தை பார்க்க போற. அழகான விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்ட போறேன். கண் பார்வை இருந்ததா வாழ்க்கைன்னு சொன்னாங்க. ஆனா கண் பார்வை இழந்த உடனேதான் சந்திரங்கிற ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு. இனிமே
எனக்கு எல்லாமே நீங்க தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களை பார்க்க போறேன். ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். அப்பா, கார்த்திகா, என்னப்பா? உன்னை இவ்வளவு சீக்கிரம் இப்படி பாப்பேன் நினைக்கவே இல்லடா. அப்பா, நம்ம சந்துருவை பார்க்கணும்ப்பா. என்னம்மா நீ? தாராளமா பார்க்கலாம்டா. நானும் கூட வரேன். பார்க்கறதுக்கு மட்டும் இல்ல, மேற்கொண்டு பேசுறதுக்கு தான். ஓகே, தேங்க்ஸ்ப்பா. வா. அப்பா அப்பா, கொஞ்சம் வண்டியை நிறுத்துறீங்களா ப்ளீஸ்? எதுக்குமா காரை இங்க நிறுத்த சொன்ன? இல்லப்பா, முதல் தடவையா அவரை நான் பார்க்க போறேன். அதான் ஏதாவது வாங்கிட்டு போலாமேன்னு தான். என்னம்மா வேணும்? பிங்க் ரோசஸ் நிறைய வேணும். அவ்வளவுதானே, நிறைய வாங்கிட்டு வர. கொஞ்ச நாள் முன்னாடி அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம். ரோடு கிராஸ் பண்ணணுமா? Excuse me, would you like me to help you? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா? ஓகே, சரி வாங்க போலாம். சரி வாங்க.
ஏன் பேசாமையா வரீங்க? அ, உங்களால பேச முடியாதா? அ, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. நானும் அந்த சூழ்நிலையில் தான் இருந்தேன். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாழ்க்கையே இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு நல்ல இதயத்தோட துணை கிடைச்சது. இப்ப நான் அவரை பார்க்க போறேன். நீங்க எங்க போனோம்? ஆ, ஆ. ஓ, மலேசியா போறீங்களா? மலேசியா பஸ் ஸ்டாண்ட் அங்கதான் இருக்கு. வாங்க. இல்ல, நான் எடுத்துக்கிறேன். நீங்க வயலின் வாசிப்பீங்களா? இந்த வயலினுக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னோட துணையை தேடி கொடுத்ததே இந்த வயலின் தான். அவரை தேடி தான் போயிட்டு இருக்கேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லும் போல இருந்தது. நானும் உங்களை போர் அடிச்சிடலையே. பஸ் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. வேற ஒரு சமயமா இருந்தா நானே இருந்து உங்களை வண்டி ஏத்திருப்பேன். ஆனா நான் கொஞ்சம் அவசரமா போகணும். நான் வருவேன்னு அவர் எனக்காக காத்துட்டு இருப்பாரு. எனிவே, இட் வாஸ் வெரி நைஸ் மீட்டிங் யூ. நான் போயிட்டு வரேன். நான் போயிட்டு வரேன். கேட்கலையா? குட் பை. கேட்கலையா? குட் பை. Oh God. Sorry, உங்க டிக்கெட் அது கொடுக்க தான் வந்தேன்.
இந்தாங்க. ஓ ஓகே, நான் போயிட்டு வரேன். பாய். இந்த கார்த்திகை தீபத்தின் புன்னகைக்காக பூர்ணச்சந்திரன் மேகத்துக்குள் தன் முகத்தை புதைத்துக் கொண்டான். இருளில் முகம் தெரியாமல் காதல் கண்மணி திறந்தும் முகவரி மறந்த பாடல். முன்பனி இருளில் முகம் தெரியாமல் காதல் கண்மணி திறந்தும் முகவரி மறந்த பாடல். காதல் வாசத்தை சுவாசம் உணராதோ, நெஞ்சே உன் சத்தம் காதில் கேளாதோ. காற்றே உன் வார்த்தை சாட்சி கூண்டில் ஏறாதோ, சத்தம் போட்டு பூக்கள் பேசாதோ. நீலநிலாவை கைகள் தீண்டாதோ, விலகிப் போகும் பாதைகள் வளைவில் சேராதோ. முன்பனி இருளில் முகம் தெரியாமல் காதல் கண்மணி திறந்து முகவரி மறந்த பாடல். காகித உரையில் ரோஜா இமைகள் கண்ணீர் வடிக்கிறதே, காதலை